திருவாரூர் அருகே சேந்தமங்கலம் பகுதியில் கடுமையாக சேதமடைந்திருந்த சாலையை சீரமைக்க கூறி பலமுறை பல்வேறு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இன்று பள்ளி முடிந்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பிய பெண்மணி சாலையில் தவறி விழுந்து காயமடைந்தார். இதனால் வெகுண்டெழுந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் உடனடியாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பேருந்தை சாலையின் குறுக்கே நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் இருபுறமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சாலை மறியல் போராட்டத்தை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை செப்பனிடும் பணியை தொடங்கி செய்து வருகின்றனர். பல மாதங்களாக குண்டும் குழியுமாக இருந்த சாலையில் பல அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தினமும் சென்று வந்த போதும் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இன்று நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் உடனடியாக சாலை சீரமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக அப்பகுதி மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு தங்களது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். திருவாரூர் ஈபி காலனிலேருந்து பேசுறோங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும், இந்த ரோடு கிட்டத்தட்ட 6 மந்த்தா பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளம். ஒரு மழை பெஞ்சா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10 பேராவது உளுந்து எழுந்து போவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவங்க டெம்பரவரியா ஏதாவது போடுவாங்க, ரோடு போடுவாங்க, மழை பெஞ்சா திருப்பி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது தீர்வு வரும் நாங்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். டெய்லி கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெஞ்சா யாருன்னு ஒருத்தங்க விழுவாங்க, அவ்வளோ பள்ளமாக இருக்கும். நான் இங்கே இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் நானே கூட சொல்லியிருக்கேன், ரோடை பாருங்க அப்படின்னு. எங்களுக்கு எந்த தீர்வும் வந்தாலும் தெரியல. பட் இன்னைக்கு வந்து ஒரு 3 o'clock போல் வந்து டிவிகேல வந்து ஒரு 1/2 hour வந்து சாலை மறியல் வந்து பண்ணினாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரி திருவாரூரில் நிறைய ஏரியாவுக்கும் அதே மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.